வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்களுக்கு தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கேழ்வரகு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. தமிழக மக்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இப்படி ஒரு முடிவு அரசு எடுத்துள்ளது. இதற்கான முதற்கட்ட கொள்முதல் பணிகள் தற்போது தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிப கழகத்தால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே மத்திய அரசு இராணுவ வீரர்களுக்கான உணவில் சிறுதானிய வகைகளை சேர்த்துள்ள நிலையில் தமிழக அரசும் பொது விநியோக திட்டத்தின் கீழ் கேழ்வரகு வழங்கும் முடிவை எடுத்துள்ளது. ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கேழ்வரகு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தேவையான கேழ்வரகினை தமிழக அரசு விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யும் பணிகளை தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிப கழகம் மத்திய அரசின் சார்பில் மேற்கொண்டு வருகிறது. கடந்த 2024-25 ஆண்டு கொள்முதல் சீசனில் மொத்தம் 3950 டன் கேழ்வரகு விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நடப்பு கொள்முதல் சீசனானது கடந்த 2025 ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கி இந்த ஆண்டு ஜனவரி மாதம் வரை நடைபெற்றது. இதற்கிடையே கொள்முதல் பணிகளுக்கிடையே கால அவகாசத்தை தமிழக அரசு கோரியிருந்தது. அந்த வேண்டுகோளை ஏற்று வரும் ஆகஸ்ட் மாதம் வரை கேழ்வரகு கொள்முதல் பணிகளை நீட்டிக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் ஆகஸ்ட் மாதம் வரை தங்களது விளைபொருட்களை அரசு கொள்முதல் நிலையங்களில் வழங்க வாய்ப்புள்ளது. விவசாயிகளுக்கு ஒரு டன் கேழ்வரகுக்கு 48,860 ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக நிர்ணயம் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. தமிழக விவசாயிகளிடமிருந்து நேரடியாக பெறப்படும் இந்த கேழ்வரகு தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் சேமிக்கப்பட்டு வருகிறது. குறைந்தபட்ச ஆதரவு விலை நேரடியாக விவசாயிகளுக்கு கிடைப்பதையும் கொள்முதல் செயல்முறை முறையாக நடைபெறுவதையும் அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ள இந்த கொள்முதல் காலத்தை பயன்படுத்தி இலக்கினை முழுமையாக அடைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கொள்முதல் நிலையங்கள் வாயிலாக இந்த தானியங்கள் பெறப்பட்டு வருகின்றன. ஓகே நண்பர்களே, இது போன்ற முக்கியமான தகவல் பற்றி தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.